السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم. لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة ويخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم إن لنفسك عليك حق وإن لآخرك عليك حق. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை தவறாது பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சம்பாதிப்பது, செலவு செய்வது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சம்பாதிக்கிறான், மற்றவர்களை வாழ வைப்பதற்கு செலவு செய்கிறான், அவன் வாழ்வதற்கும் செலவு செய்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது எப்படி சம்பாதிக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் சொல்லுவான். இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பையுன், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய தொழில் துறைகள், இவைகளினால் உங்களுடைய வணக்கம் தடைபடாமல் இருக்கட்டும். அல்லாஹுவை தியானம் செய்வதை, வணங்குவதை விட்டும் தடையாக இருக்கக்கூடிய வியாபாரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சம்பாதிக்கிறோம், செலவு செய்யணும். பெருமானார் சொன்னார்கள், இன்ன லிநஃப்ஸிக அலைக ஹக்குன், செலவு செய்யுங்க, முதல்ல உங்களுக்கு செலவு செய்யுங்க. அப்படி அடுக்கா சொல்லுவாங்க. இது நீண்டது ஒரு ஹதீஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, ரெண்டு விஷயத்தை சொல்லி சட்டுன்னு முடிச்சிடுறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செலவு செய்வது அல் இன்ஃபாகு லிநஃப்ஸி, தனக்காக வேண்டி செலவு செய்யணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹ், அபூ தர்தா ரலியல்லாஹ், ரெண்டு பேருமே உற்ற தோழர்கள், நாயகத்தின் தோழர்கள். இரண்டு பேருமே உற்ற தோழர்கள். சல்மான் பாரிசி ஆளும் வெள்ளையா இருப்பாரு, ஆடையும் வெள்ளையா இருக்கும். அதே மாதிரி அபூ தர்தா ரலியல்லாஹ் அவர்களும் வசதியானவர்கள் தான், ஆனால் பங்கரையா இருப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போய் சல்மான் பாரிசி கேட்கிறாங்களாம், அந்த அம்மாட்ட போய் கேட்கிறாங்களாம், உங்க வீட்டுக்காரியா இப்படியே இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் பங்கரையாவே இருக்கிறாரு, ட்ரெஸ்ஸும் ஒரு மாதிரியா போட்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே அவர், அப்படித்தாங்க, நம்ம விஷயத்த, நம்ம வீக்கினத்தெல்லாம் கேட்கணும்னா வீட்டுக்காரன் போய் கேட்டா கேட்டு தெரிஞ்சிடும், என்னையும் சேர்த்தான் சொல்றேன். காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அங்க நல்ல பேர் எடுத்தாதான் அல்லாஹ்ட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் சல்மான் பாரிசி ரலியல்லாஹ் அபூ தர்தா ரலியல்லாஹ் வீட்டுல போய் கேட்கிறாங்க, உங்க வீட்டுக்காரியா இப்படி இருக்கிறாரு. அவர் அப்படித்தாங்க, பள்ளியாசல் போவாரு, தொழுகுவாரு, திக்ரு செய்வாரு, அவரையும் பார்த்துக்க மாட்டாரு, என்னையும் பார்த்துக்க மாட்டார். ரெண்டு அர்த்தம் இருக்கு அதுல. அவரையும் பார்த்துக்க மாட்டாரு, என்னையும் பார்த்துக்க மாட்டார், இப்படி இருக்கிறார் அவரு என்று சொன்ன உடனே சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. நாயகமே, அபூ தர்தா விஷயமா கொஞ்சம் பேசணும் உங்கள்கிட்ட. என்னப்பா நீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் இப்படி இருக்கிறாரு, நல்ல வசதியா தான் இருக்கிறாரு, ஆனாலும் என்ன செய்யறாரு, பங்கரையாவே இருக்கிறாரு, ஒரு நல்ல டஸ் போட மாட்டேன்றாரு, ஒரு கலகலப்பு உண்டு இல்ல, எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்தாவை கூப்பிட்டாங்க. அபூ தர்தா இங்க வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க,
இன்னலி நப்சிக அலைக ஹக்குன், உன்னுடைய நப்சுக்கு உனக்கு ஹக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து சொன்னாங்க வயின்னலி அகிலி அலை அலைக நீ அகிலிக்க அலைக ஹக்குன், உன் மனைவிக்கு ஹக்கு இருக்கு. இந்த ரெண்டையும் கரெக்டா பேணிக்கன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஆனால் இந்த விஷயங்களை நீ பேணிக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுடைய நேமத் அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்களை வெளியே காட்டுங்கன்றான். அல்லாஹ் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு கிழிஞ்ச கையிலேயே ஊத்திட்டு இருக்க வேணாம்னு சொல்றான். அல்லாஹ் கோடி கோடியா இருக்கு, பில்டிங் இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா உடுத்தி இருக்கிற கையிலேயே பார்த்தா மொசாவர் மாதிரி இருக்குது. அல்லாஹ் அதுதான் சொல்றான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உனக்கு கொடுத்த நியாமத்துக்களை வெளியே காட்டுன்றான். அல்லாஹ் உனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா தான் காட்டேன், உனக்கு தான் அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கிறானே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் அப்படி செய்யுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னாங்க. முதல்ல நமக்கு செலவு செய்யணும். இரண்டாவது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல் இன்ஃபாகு லில் வாலிதைன், பெற்றோர்களுக்கு செலவு செய்யணும். இது வாலிபருக்கு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்கள் முன்னால வாலிபராக இருந்திருப்பாங்க, இப்போ வயோதிகராயிட்டாங்க. வாலிபருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சுயநலம் இல்லாம செலவு செய்யுங்கன்றாங்க. ஏன்னா பெற்றோர் என்ன செய்யறாங்க, 25 வயசுல கல்யாணம் முடிச்சாருன்னா அன்னைக்கு ஓட ஆரம்பிக்கிறவரு ஓடா தேஞ்சிருவார். ரோட்ல மானம் போகும், மரியாதை போகும், எல்லாத்தையும் வித்துட்டு தம் பிள்ளை நல்லா இருக்கணும், தம் மனைவி நல்லா இருக்கணும்ன்றக்காக வேண்டி உழைச்சி 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 25 வருஷமா அவர் உழைச்சி 50 வயசு ஆயிடும். அப்போ மகன் என்ன செய்வான், அப்போதான் 20 வயசு 22 வயசுக்கு வருவான். அப்போ வந்தோடனே அவன் சம்பாதிக்க போவான். சம்பாதிக்க போகும்போது பணம்லாம் நிறைய சம்பாதிப்பான். இப்பெல்லாம் 2 சுவிட்சை தட்டினாலே 2 லட்சம் காசு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர்லாம் நல்லா படிக்க வைக்கிறாரு. மகன் என்னை மாதிரி போய் குப்பால கூடாது, என்னை மாதிரி போய் விவசாயம் செய்யக்கூடாது, ஃபேனு கீழே ஏசி கீழே உட்கார்ந்து சம்பாதிக்கணும்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்கிறார்கள். அப்படி நினைச்சு படிக்க வச்சு கடைசி அவன் போய் அவனுடைய ஸ்டேஜில் போய் உட்கார்றான். சம்பாதிக்கக்கூடிய ஸ்டேஜில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு 5000 ரூபாய் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கிறான் அத்தாட்ட. சுயநலவாதியாக இருக்கிறான் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். 25 வருஷமா ஓடா தேஞ்சவருக்கு அவர் சுயநலம் இல்லாமையே சம்பாரிச்சு கொடுத்து 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 எதையுமே சேர்த்து வைக்கல. கட்டினது கிழிச்சது எல்லாமே போயிடுச்சு. ஆனால் பிள்ளையை நம்மளை கவனிப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டாரு. தயவு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றவர்களை நீங்கள் கவனியுங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு வாலிபர் வந்தாராம். பெருமானார்ட்ட வந்து, நாயகமே, என்னுடைய தந்தை இருக்கிறார் அல்லவா, ரொம்ப மோசமா இருக்கிறார் நாயகமே. என்னப்பான்னு கேட்டாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சம்பாதிக்கிறத கல்லாவில இருந்து எடுத்துட்டு போயிடுறாரு, பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போயிடுறாரு, என்னது காசு பணம் எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்காரு. பாவா எங்க வாப்பா செலவு பண்றது மட்டுமல்ல, பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு, அவர் பெத்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. நான் என்ன செய்யட்டும், அவர் செய்யற செலவை கடன் கணக்கில் எழுதி வைக்கட்டுமான்னு கேட்டார். அந்த சஹாபி என்ன செஞ்சார், வாலிப சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாராம், நாயகமே, என் தந்தை எடுக்கிற பணத்தை எல்லாம் நான் கணக்குல எழுதி என் தந்தையினுடைய கடன் கணக்குல எழுதி வைக்கட்டுமான்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறியது. மாதுளம் பழத்தை போன்று சிகப்பாக கோபத்திலே பெருமானார் மாறி போய் சொன்னார்கள், அந்த வமாலுக்க லி அபீக்கன்னு சொன்னாங்க. இந்த வாலிபரை பார்த்து சொன்னாங்க, நீயும் உன் சொத்து உன்னுடைய உடைமைகள் அனைத்தும் தந்தைக்கு சொந்தம். உன் தந்தை உன் பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அவரை நீ தடுக்க முடியாது, அவர் எடுத்து செலவு பண்ணுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையினுடைய காசை எடுத்து செலவு செய்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறது, தடுக்க வழி இல்லை, கேட்பதற்கு வழி இல்லை. அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி பாக்கெட்டுக்குள்ள கை விடுறதுக்கு அனுமதி இல்லை, சகோதரி பாக்கெட்டுக்குள்ள கை விடுறதுக்கு அனுமதி இல்லை, சகோதரன் பாக்கெட்டுக்குள்ள கை விடுறதுக்கு அனுமதி இல்லை, உற்ற நண்பன் பாக்கெட்டுக்குள்ள கை விடுறதுக்கு அனுமதி இல்லை. உன்னை பெற்றெடுத்த தந்தை, பெருமானார் தந்தை என்று சொல்லுகிறார்கள், தந்தை உன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த அந்த வமாலுக்கலி அபிகன்னு சொன்னாங்க, நீயும்
உன் சொத்தும் உன் தகப்பனுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். உன்னை என்ன வேணாலும் செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால வாலிபராக இருக்கக்கூடியவர்கள் கவனத்தில் வைக்கணும், பெற்றவர்களை பின்னால் மறந்து விட வேண்டாம். அடுத்து ஒரு அலி ரலியல்லாஹு ஒரு அம்மா வந்தாங்க. அலி ரலியல்லாஹு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என்ன சொன்னார்கள், என் பிள்ளைய நான் வளர்த்தேன், படிக்க வச்சேன், அவரை நல்ல முறையில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். அவர் கடைசியில் என்ன செஞ்சாரு, என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டார். ஒரு பொண்ணு ஒரு அம்மா வந்து சொல்றாங்க அலி ரலியல்லாஹு, என் மகனை நல்லா சம்பாதிச்சு படிக்க வச்சு அவனுக்கு வயசு வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்ச உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், வீட்டை விட்டு வெளியே போன்ட்டான் அம்மாவை. அப்ப அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அந்த மகனையும் அம்மாவையும் கூப்பிட்டு நிக்க வச்சு ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், முத்தான வார்த்தை, உலகத்திலே பதிய வைக்க வேண்டிய வார்த்தைகள் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு, வயிற்றுல இடம் கொடுத்த அம்மாவுக்கு வீட்டுல இடம் இல்லையாப்பான்னு கேட்டான். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருவார்த்தையை சொல்லி அந்த வாலிபனை திருத்தினார்கள் என்பதாக வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களை சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த பையனை பார்த்து சொன்னாங்களாம், அப்பா, உலகத்திலேயே கடினமான படைப்பு எது தெரியுமா, கவலை. இந்த கவலை உங்க பெற்றோர்களுக்கு கொடுத்து கஷ்டப்படுத்திடாதப்பான்னு சொன்னாங்களாம். கவலை என்ற ஒரு நோயை, கடினமான ஒரு படைப்பை உன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்து நீ கஷ்டப்படுத்திடாத, ஒரு காலமும் அவர்களை நீ கஷ்டப்படுத்தி விட வேண்டாம் என்று சொன்னார்கள். பக்கத்துல ஒருத்தர் இருந்தாராம் அலி ரலியல்லாஹு, அவங்க பக்கத்துல அவங்க கேட்டாங்களாம், படைப்புல கடினமான படைப்பு கவலையா, என்னங்க சொல்றீங்க, எவ்வளவு கடினமானதெல்லாம் இருக்கு இப்படியா? அலி ரலியல்லாஹு தொடர்ந்து அதை வரிசையாக சொன்னார்கள். மலை கடினமானதுதான், ஆனால் மலையை உடைப்பதற்கு இரும்பு இருக்கிறது, இரும்பால் மலையை உடைத்து விடலாம். இரும்பு கடினமானதுதான், இரும்பை உடைப்பதற்கு நெருப்பு இருக்கிறது, நெருப்பால் உருக்கி விடலாம். நெருப்பு கடினமானதுதான், நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீர் இருக்கிறது, அதை தண்ணீரால் அழைத்து விடலாம். தண்ணீர் கடுமையானதுதான், அந்த தண்ணீரை அல்லாஹ் மேகமாக மாற்றி விடுவான். மேகம் இருக்கிறது அல்லவா, அந்த மேகம் காற்றாக மாறி போகும். மேகத்தை விட கடினமானது காற்று என்று சொன்னார். காற்றை விட கடினமானது மனிதன். காற்றையே அவன் என்ன செய்யறான், புடிச்சு வச்சிருக்கான். காற்றை விட கடினமானவன் மனிதன். மனிதனை விட கடினமானவன் யார் தெரியுமா, போதை. போதை வந்துருச்சுன்னா மனுஷன் முடிஞ்சு வேலை. போதையை விட கடினமானது இருக்குது தூக்கம். ஒரு மனிதனுக்கு தூக்கம் வந்து விட்டால் போதை போய்விடும். தூக்கத்தை விட கடினமானது இருக்கிறது, அதுதான் கவலை என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு, கவலை வந்து விட்டால் தூக்கம் வராது. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு இதையும் சொல்லிட்டு சொன்னாங்களா, அப்பா, அஃதலுல் நஃபகா அன் துஃப்தஹுல் வாலிதைன், இது ஒவ்வொரு வீடுகளின் வாசலிலே எழுதி வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செலவு செய்வது மிகச்சிறந்த செலவு என்று சொன்னார்கள். செலவு செய்வதிலே மிகச்சிறந்தது உங்கள் பெற்றவர்களுக்கு செலவு செய்வது என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பெற்றவர்களுக்கும் செலவு செய்யக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.